ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெள்ளூரேஜ் சபையின் சார்பாக இந்த நோ யுவர் பைபிள் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டு வார்த்தையை தியானிப்பதற்கு அந்த சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காய் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அநேகருக்கு இந்த வாய்ப்பு என்ன செய்கிறதில்லை, கிடைக்கிறதில்லை. அதாவது ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கு, ஆண்டுடைய வார்த்தைகளை ஆழமாக தியானிப்பதற்கு இந்த வாய்ப்புகள் அநேகருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த வாய்ப்பை இந்த நோ யுவர் பைபிள் ப்ரோக்ராம் மூலமாய் கொடுத்ததற்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம அந்த காரியத்தை தியானிக்கும் பொழுது நான் நம்புகிறேன் அது இன்னும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த பிரச்சனை, போராட்டம் அல்லது கஷ்டங்கள், வியாதிகள் அப்படிங்கிற இந்த காரியங்கள் இருக்கும். எல்லாருமே இதை நீங்கள் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். யாராலையுமே சொல்ல முடியாது என் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை அல்லது என் வாழ்க்கையில் போராட்டம் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே மனிதர்களாய் பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், கண்ணீர், கவலை என்பது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. அதை விட முக்கியமான காரியம் ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த பிரச்சனையே அல்லது நம்முடைய வாழ்க்கையாக என்ன செய்ய போகிறதில்லை, இருக்க போகிறதில்லை. போராட்டமே நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய போகிறதில்லை, இருக்க போகிறதில்லை. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாய், ஒரு பாகமாக என்ன செய்து இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை நம்மளால் மாற்ற முடியாது, நாம் படுகிற வேதனைகளை நம்மளால் மாற்ற முடியாது. இது எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், கண்டிப்பாக வரதான் செய்யும். அப்படி தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நம்ம படைத்திருக்கிறார். வேதத்தில் எப்படியாவது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரங்கள் உண்டு. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் உபத்திரங்கள் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாகமம் நமக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படி அவ்வாறாக சொல்லித்தரவில்லை. உபத்திரங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்வதற்கேற்ற கிருபைகளை என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறத நாம் ஒருபோதும் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஓகே, இப்போ இந்த பிரச்சனை, போராட்டம் என் வாழ்க்கையில் இருக்குது, இதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது அப்படிங்கிறது காரியம் நமக்கு தெரிந்து விட்டது. எல்லாவற்றிலும் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்னதுபடி பிரச்சனையையோ போராட்டத்தையோ நம்மளால் என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமாம், நம்மளுடைய சர்க்கம்ஸ்டான்சஸை நம்மளால் என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நமக்கு அந்த ஒரு கெப்பாசிட்டி என்ன செய்யலை, நம்மகிட்ட இல்லை. ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள், இந்த வியாதிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளுடைய ரெஸ்பான்ஸை நம்மளால் என்ன செய்ய முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை குறித்து தான் நம்ம ஒரு சில காரியங்களை இந்த காலை வேளையில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் என்ன உண்டு, போராட்டங்கள் உண்டு. நீங்கள் எல்லாம் என்னோட அக்ரி பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம எல்லா வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் உண்டு. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது, ஹவ் வி ரெஸ்பாண்ட் டு காட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம். அநேக நேரத்தில் ஆண்டவருக்காய் வாழுகிற அநேகருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் கடந்து வரும் பொழுது, இந்த போராட்டங்கள் எல்லாம் அவர்களை சூழும் பொழுது
ஆண்டவருக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸில் நிறையா பிரச்சனைகள் ஏற்படுகிறது நம்மளால் பார்க்க முடியும். ஏன் எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார், ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தான்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு நன்மையானதை செய்யும் பொழுது எந்த ஒரு கேள்வியும் கேட்காத நாம், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு காரியத்தை, நாம் விரும்பாத ஒரு காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நன்மையான காரியங்கள் நடக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் அதே நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்பாத ஒரு காரியமோ அல்லது நம்மை கஷ்டப்படுத்துகிற, துயரப்படுத்துகிற ஒரு காரியம் நடக்கும் பொழுது நம்ம எப்படி ஆண்டவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதை குறித்து தான் இந்த வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உதாரணமாக எடுத்து தொடர்ந்து நமக்கு இந்த குறிக்கப்பட்டிருக்கிற நேரம் வரைக்கும் நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சன் தான் இந்த நாளில் நாம் தியானிப்பதற்காக எடுத்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாகவே தெரியும். யாக்கோபுடைய குமாரன் ஆகிய யோசேப்பை குறித்து நாம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றாக ஃபெமிலியரான தெரிஞ்ச சம்பவம் தான். யோசேப்புடைய வாழ்க்கையில் நாம் அறிந்திருக்கிறபடி அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அநேகரினாலே அவனோட வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை என்ன செய்தார் யோசேப்பு கடந்து வருகிறதை நம்மால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆதியாகமம் 36, 37, 38 இப்போ இந்த அதிகாரங்கள்லாம் வாசிக்கும் பொழுது நமக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் கடந்து போன பாதைகள் எல்லாம் குறித்து என்ன செய்யும், நமக்கு நன்றாக அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 37ஆம் அதிகாரம், அப்புறம் 39ஆவது அதிகாரம், இந்த அதிகாரங்கள்லாம் வாசிச்சிங்க அப்படின்னா யோசேப்புடைய முழு வாழ்க்கையை, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் கடந்து போனார் அப்படிங்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஒருவேளை இந்த சம்பவம் நன்றாய் இருந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் யோசேப்பு எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தார் அப்படின்னு சொல்லி. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், யோசேப்பு தன்னுடைய இந்த பிரச்சனைகளின் பாதையிலே, இந்த கடினமான சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு எவ்வாறாக தன்னுடைய பதிலை கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜோசப்ஸ் ரெஸ்பான்ஸ் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ், அதாவது கஷ்டத்தின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே, வேதனைகளின் பாதையிலே ஆண்டவர் யோசேப்பு ஆண்டவருக்கு எவ்வாறாக பதில் அளித்தார், ரெஸ்பாண்ட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நான் ஒரு 4 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜோசப் நெவர் கொஸ்டின்ட் காட். முதல் ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோசப் நெவர் கொஸ்டின்ட் காட். அதாவது யோசேப்பு ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை. அந்த காரியத்துக்கு ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கும்படியாய் நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் உங்கள் வேதாகமத்தை கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, திருப்பி பார்க்கலாம். ஆதியாகமம் 37ஆவது அதிகாரம் 23, 24ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வர்ண அங்கி அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அதில் தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது. அப்போ 28ஆவது வசனத்தை எடுத்து வாசிக்கிறேங்க. அவனிங்க அந்த வர்த்தகரான மீதியானியர்கள் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இது ஒரு பகுதி. ரெண்டாவது ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39ஆவது அதிகாரம் 19, 20 வசனத்தை நான் வாசிக்கிறேங்க. அவனிங்க, உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். நான் அறிந்திருக்கிறபடி உங்கள் எல்லாருக்குமே இந்த சம்பவம் என்ன செய்திருக்கும், நன்றாகவே தெரிந்திருக்கும். இந்த சம்பவம் தெரியாதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. சண்டே ஸ்கூல்லேருந்து கண்டிப்பாக இந்த காரியங்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்து நம்ம வாசித்த அந்த ஆதியாகமம் 37ஆவது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கும் பொழுது தன்னுடைய சகோதரர்களால் யோசேப்பு என்ன செய்யப்படுகிறார், குழியிலே தூக்கி போடப்படுகிறார்.
அந்த பின்னணியும் எல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். யோசேப்பு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்திலே தன்னுடைய சகோதரர்கள், தகப்பன், தாய் அவர்கள் எல்லாம் யோசேப்பை வணங்குகிற விதமாய் 2 சொப்பனங்களை யோசேப்பு காண்கிறதை அந்த 37வது அதிகார தொடர்ச்சியாய் நாம் வாசிக்க முடியும். இப்போ இந்த சொப்பனத்தை தன்னுடைய சகோதரிடத்தில் பகிர்ந்த பொழுது தன்னுடைய சகோதரர்கள் அவனுக்கு எதிராக எழும்பி அவனை என்ன செய்கிறாங்கன்னா, இவனை நாம் குழியிலே தூக்கி போட்டு என்ன செய்து விடுவோம், இவனை விட்டுறலாம் அல்லது இவனை கொன்று விடலாம் என்று முதலில் தீர்மானித்தார்கள். ஆனால் அவனை கொன்றுவிட வேண்டாம், அவனுடைய இரத்தப்பழி நம்மேல் சுமர வேண்டாம் என்று அவர்கள் பேசிக்கொண்டபடினாலே வந்த அந்த மீதியானுடைய கையிலே அவனை விற்று போடுகிறதை நம்மால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதான் நம்ம 28வது வசனத்திலே வாசித்தோம். இப்பொழுது யோசேப்புடைய நிலையை நான் சிந்தித்து பார்க்கும்படியாக கேட்கிறேன். யோசித்து பாருங்கள், தான் எந்த ஒரு தவறுமே செய்யவில்லை, யாரையும் புண்படுத்தவில்லை, யாரையும் காயப்படுத்தவில்லை. ஆமென். அவன் பெற்றுக்கொண்ட அந்த சொப்பனத்தை தன்னுடைய சகோதரிடத்திலே அறிவிக்கிறான். அவன் வேறு எந்த ஒரு காரியமும் தவறாய் செய்யவில்லை. அவன் அதற்காக அவன் சந்தோஷப்படவும் இல்லை. நீங்கள் எல்லாம் என்னை வணங்குவீங்க அப்படின்னு சொல்லி பெருமையோ ப்ரைடோ அவன் என்ன செய்யவில்லை, அவன் கொல்லவில்லை. அதை அவனுடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் அவனுடைய சகோதரர்கள் முகாந்திரமின்றி அவனை குழியிலே தூக்கி போடுகிறார்கள். அது மாத்திரமில்லாமல் அங்கே அவனை அடிமையாய் விற்று போடுகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ யோசேப்பினுடைய இடத்திலே உங்களையும் என்னையும் வைத்து அந்த சூழ்நிலையை சிந்திக்கு பார்க்கும்படியாக நான் கேட்கிறேன். தான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. அவன் முகாந்திரம் இல்லாமல் சகோதரரால் பகைக்கப்பட்ட அவன் இப்போ குழியிலே தூக்கி போடப்படுகிறான். அவனை காப்பாற்றுவதற்கு அங்கே யாரும் இல்லை. அது மாத்திரமில்லாமல் மீதியான இடத்துல விற்கப்படுகிறான். அடிமையாக என்ன செய்யப்படுகிறான், விற்கப்படுகிறான். இப்போ யோசிப்பின் இடத்துல இருந்து யோசித்து பாருங்கள், எவ்வளோ வேதனையான ஒரு பாதையாக இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டமான ஒரு பாதையாக இருந்திருக்கும்னு யோசித்து பார்ப்போம். இந்த நேரத்தில் யோசேப்பு ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் கேட்டதாய் வேதாகமத்திலே சொல்லப்படவில்லை. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள்லாம் அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எந்த ஒரு இடத்திலும் யோசிப்பு வாயை திறந்து ஆண்டவரை ஏன் இந்த குழியின் அனுபவத்தை என் வாழ்க்கையில் அனுமதித்தீர், அல்லது ஆண்டவரை ஏன் இந்த அடிமையின் வாழ்க்கையை எனக்கு அனுபவித்தீர், நான் என்ன தவறு செய்தேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு கேள்வியையும் யோசேப்பு கேட்கவில்லை என்பதற்கு வேதம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இரண்டாவது நாம் வாசித்த அந்த 39வது அதிகாரம் 19வது 20வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, யோசேப்பு போத்திபாருடைய மனைவியினாலே அவன் பாவத்திற்கு உள்ளாக்கும்படியாக அவன் அழைக்கப்படுகிறான். அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து யோசேப்பு அந்த இடத்திலிருந்து ஓடி விடுகிறான். பின்பாக இந்த சம்பவங்கள் நமக்கு நன்றாகவே தெரியும். போத்திபாருடைய மனைவியின் மூலமாக அவன் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறான். தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டபடினாலே ஒரு மனிதன் சிறைச்சாலைக்கு போகிறதை வேதாகம் எழுதி வைத்திருக்கிறது. மறுபடியுமா யோசேப்புடைய சூழ்நிலையிலே உங்களையும் என்னையும் நிறுத்தி பார்க்கும்படியாய் நான் கேட்கிறேன். யோசித்து பாருங்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்ததற்காக நமக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது. இங்கே யோசேப்பினுடைய பாதை கடினமாகவே இருந்தது. அடிமையாக கொண்டு வரப்பட்ட அவன் இப்பொழுது கைதியாய் மாறுகிற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கேள்வியையும் யோசேப்பு என்ன செய்யவில்லை, ஆண்டவரை நோக்கி கேட்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் அல்லது முகாந்திரம் இல்லாமல் நாம் தண்டிக்கப்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவரிடத்திலே நம்மை அறியாமல் என்ன செய்து விடுகிறோம், கேள்வியை கேட்டு விடுகிறோம். ஆண்டவரை ஏன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, எதுக்கு நான் அதை அனுமதிச்சிங்க, நான் நல்லதை தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் கேள்விகளை கேட்கிறோம். யோசேப்பு பார்த்தீங்க அப்படின்னா கடினமான பாதை, ரொம்ப கடினமான பாதை, வேதனையான பாதை. ஆனால் ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு கேள்வியையும் யோசேப்பு கேட்கவில்லை. அதுதான் யோசேப்புடைய பதிலாக இருந்தது. அவர் கடினமான பாதையிலே செல்லும் பொழுது, வேதனையான பாதையிலே செல்லும் பொழுது யோசேப்புடைய முதல் பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் கேட்காத ஒரு மனிதனாக இருந்தார். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா யோசேப்பு ஆண்டவரை நம்பினார். ஜோசப் ட்ரஸ்டட் காட். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு வரும் பொழுது நாம் ஆண்டவரை நம்ப முடியாத சூழ்நிலைக்கு என்ன செய்யப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம். ஆண்டவர் என்னோடு தான் இருக்கிறாரா, ஆண்டவர் என் கூட இருந்தார் அப்படின்னா ஏன் என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வர வேண்டும், ஏன் என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் வர வேண்டும்,
அப்படின்னு சொல்லி இந்த நம்பிக்கை என்கிற ஒரு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உருவாகுது நம்மால் பார்க்க முடியும். நான் ஆண்டவரை நம்பினேன், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் நாம் சொல்லுவதுண்டு. ஆனால் இங்கே நாம் யோசேப்பு வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் தான் குழியிலே போடப்பட்ட பொழுதும், இரண்டாவதாக போத்திபாருடைய மனைவியினாலே முகாந்திரம் இல்லாமல் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்ட போதும் இங்கே யோசேப்பு ஆண்டவரை நம்பினார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் குறிப்பாக சிறைச்சாலையில் போன பிறகும் அவர் சந்தித்த எல்லா காரியங்கள் அவர் நம்பின பானபாத்திரக்காரன் அவரை ஏமாற்றின போதும் யோசேப்பு ஆண்டவரை நம்பினதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் வேதாகமத்திலே வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்புடைய சம்பவத்தை வாசிக்கும் பொழுது எந்த ஒரு இடத்திலும் யோசேப்பு ஆண்டவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை இழக்கவில்லை அப்படிங்கிறது நம்மால் தெளிவாய் நம்மால் சொல்ல முடியும். அவர் எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நோக்கி என்ன செய்யலை, சொல்லலை, ஆண்டவரை நம்பினார். அப்படி பிரச்சனைகளுக்கு மேலாக ஆண்டவரை நம்பினார். தவறான அவன் மேல் தவறான பழி சுமத்தும் பொழுதும் ஆண்டவரை நம்பினார். சிறைச்சாலைக்கு கடந்து போன போது ஆண்டவரை நம்பினார். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பின யோசேப்பை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் நான் இவ்வாறாக சொல்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரை நம்புவது என்பது ரொம்ப எளிது, ரொம்ப எளிது. நம்ம நினைத்த காரியங்கள் அல்லது நாம் விரும்புகிற காரியங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும் பொழுது இட்ஸ் ஈஸி டு ட்ரஸ்ட் காட். ஈஸியாக நம்ம ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ண முடியும். ஆனால் எப்பொழுது காரியங்கள் மாறுதலாய் ஆகிறதோ, அதாவது நாம் நினைக்காத காரியங்கள் நம்மால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் ஜீரணிக்க முடியாத காரியங்கள், அப்படி இல்லை அப்படின்னா நம்மால் கடந்து போக முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஆண்டவரை நாம் நம்புகிறோமோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் அநேகர் ஆண்டவரை நம்புவதுங்கிறது என்ன செஞ்சிடறாங்கன்னா தவறி விடுகிறார்கள். கஷ்டமான சூழ்நிலையில் ஆண்டவரை நம்புறது தான் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதிர்ச்சியின் அர்த்தம். யோசேப்பை பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பினதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ யோசேப்புடைய ரெண்டாவது ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோசப் ட்ரஸ்டட் காட். முதல்ல பார்த்தோம் ஜோசப் நெவர் கொஸ்டின் காட். ரெண்டாவது பார்த்தோம் ஜோசப் ட்ரஸ்டட் காட். மூன்றாவது ஜோசப்புடைய ரெஸ்பான்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜோசப் ரிமைன் ஃபெய்த்ஃபுல். யோசேப்பு உண்மையாக இருந்தார். அதற்கு ஆதாரமாய் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிக்கும்படியாக நான் கேட்கிறேன். உங்கள் கையில் வேதாகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து வாசிக்கலாம், நீங்கள் பார்க்கலாம். 39ஆம் அதிகாரம் 2-3. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனுக்கும் தன் வீட்டுக்கு விசாரிப்பு காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் என்ன செய்தான், ஒப்புவித்தான். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. 37ஆவது அதிகாரம் 13-14. இந்த வசனத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே யோசிப்பு தன்னுடைய தகப்பனுடைய சொல்லை கேட்டு தன் சகோதரிடத்திற்கு என்ன செய்கிறான், அவனுடைய நலம் விசாரிக்கிற அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் வாசித்த இந்த 2 காரியத்திலேருந்து நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும். தனக்கு கொடுத்த எல்லா வேலைகளிலும் யோசேப்பு உண்மையாக இருந்தான். அதாவது தன் தகப்பன், அதாவது இவன் குழியிலே போடப்படுவதற்கு முன்பதாக என்ன செய்தார், யோசேப்பு உண்மையாக இருந்தார். அதான் நீங்கள் இந்த 37ஆவது அதிகாரம் வசனம் 13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. தன் தகப்பன் சொல் பேச்சு கேட்டு தன்னுடைய சகோதரர்களை விசாரிப்பதற்காக கடந்து வருகிறான். ஹி ரிமைன் ஃபெய்த்ஃபுல், அதாவது தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு உண்மையாக இருந்தான். இப்போ ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குழியின் அனுபவங்கள் வந்துருச்சு, அடிமையாய் கொண்டு வரப்பட்டான். இங்கே வரப்பட்ட பிறகும் யோசேப்பு என்ன செய்யப்படுகிறான்னா, தன்னுடைய எல்லா காரியத்திலையும் உண்மையாக இருக்கிறதை பார்க்க முடியும். அதற்கு யார் சாட்சி கொடுக்குறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அதிகாரி என்ன செய்கிறார், சாட்சி கொடுக்கறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போது என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சு, என் வாழ்க்கையில் போராட்டம் வந்துருச்சு, என்னால் இனி என்ன செய்ய முடியும், நான் ஏன் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யவில்லை, யோசிப்பங்க நினைக்கவில்லை. அநேக நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, ஒரு கஷ்டம் வந்தோடனே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பில் நாம் உண்மையாக இருக்க தவறி விடுகிறோம்.
ஆனால் இங்கே யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் என்னவென்று பார்த்தீங்க அப்படின்னா, தனக்கு கொடுத்த ஒரு சிறிய வேலையாக இருந்தாலும் அதை உண்மையாய் செய்கிறதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. நம் எல்லாருக்குமே தெரியும் அடிமைகளை எவ்வாறாக அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அடிமைகளை ராஜாக்கள் போல என்ன செய்ய மாட்டாங்க, ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அல்லது ஒரு வேலைக்காரர்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ரொம்ப எப்படி சொல்கிறது, கீழ்த்தனமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு விலங்குக்கு கொடுக்குற மரியாதையை கூட ஒரு அடிமைக்கு என்ன செய்யப்படும்னா கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் யார் இருக்கிறான்னு பார்த்தோம் அப்படின்னா யோசேப்பு இருக்கிறார். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அந்த எகிப்தியன் ஆகிய போத்திபார் வீட்டிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்பிலும் அவன் என்ன செய்கிறான், நன்றாக செய்வதை வசனம் நமக்கு ஆதாரமாய் சொல்லியிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்போடு இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கு பண்ணினான் என்று அவன் எஜமான் கண்டு அவனுக்கு என்ன செய்கிறார், ஒரு ப்ரொமோஷனை கொடுக்குறார். இப்போ மூன்றாவதாக நம்ம சொன்ன காரியம் ஜோசப் ரிமைன் ஃபெய்த்ஃபுல். அதாவது இவ்வளோ பிரச்சனை தான், போராட்டம் தான், தகப்பன் வீட்டில் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு வாலிபன் இப்பொழுது வேறு ஒரு தேசத்தில், யாரும் இல்லாத அந்த தேசத்தில் அடிமையாக இருக்கிறான். ஆனால் அவன் அடிமையாக இருக்கும் பொழுது கூட தனக்கு கொடுத்த எல்லா பொறுப்பிலும் உண்மையாக இருந்தான். நான் ஏன் உண்மையாக இருக்கணும், நான் எந்த ஒரு காரியமும் பண்ணல, என்னை அடிமையாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் இஷ்டத்திற்கு இருந்திருக்கலாம். ஆனால் அவ்வாறாக செய்யாமல் தனக்கு கொடுத்த எல்லா பொறுப்பிலும் யோசேப்பு உண்மையாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, போத்திபாருடைய மனைவியின் மூலமாய் அவனுக்கு அந்த டெம்ப்டேஷன் வரும்பொழுது அவன் அந்த இடத்திலும் he remained faithful to God. He remained faithful to God. There were no one to correct Joseph. There were no one to help Joseph, to guide him. ஆனால் அங்கே யாருமே இல்லை யோசேப்பை தடுத்து நிறுத்துவதற்கோ அல்லது யோசேப்பை நல்வழிப்படுத்துவதற்கோ, யோசேப்பு இந்த பாதையில் தான் நீ போகணுன்னு சொல்லி கைட் பண்ணுறதற்கோ அங்கே யாரும் இல்லை. ஆனாலும் யோசேப்பு ரிமைன் ஃபெய்த்ஃபுல், அவன் உண்மையாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, போராட்டத்துக்கு மத்தியிலே யோசேப்பு ஆண்டவருக்கு எப்படி பதில் கொடுக்குறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, தான் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு என்ன செய்கிறார், அதை காண்பித்து என்ன செய்கிறார், ஆண்டவருக்கு பதில் கொடுக்குறார். முதலாவதாக பார்த்தோம் ஜோசப் நெவர் குவெஸ்டின்ட் காட். ரெண்டாவது பார்த்தோம் ஜோசப் ட்ரஸ்டட் காட். மூன்றாவது பார்த்தோம் ஜோசப் ரிமைன் ஃபெய்த்ஃபுல். அவன் ஆண்டவருக்கு மாத்திரம் உண்மையாக இருக்கவில்லை, தனக்கு கொடுத்த பொறுப்பிலும் என்ன செய்தார், உண்மையாக இருந்தார். நான்காவது மற்றும் கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஜோசப் வெயிட்டட் பேஷண்ட்லி. யோசேப்பு பொறுமையாய் காத்திருந்தார். அதற்கு ஆதாரமாய் ஒரு 2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிக்கும்படியாய் நான் கேட்கிறேன். நாம் வயலில் அடுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி நின்றது என்றான். 41-42, அதாவது 41 அதிகாரம் 41 வசனம் 42 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்தி தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கின்றேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறி எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக ஆக்கினான். நாம் வாசித்த முதல் வசனம் யோசேப்பு கண்ட சொப்பனம். நாம் வாசித்த 2வது வசனம் யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு முழுவதும் பார்வோனுக்கு அடுத்தபடியாய் அதிகாரியாய் உயர்த்தப்படுகிறதை நாம் பார்த்தோம். நான் சொன்ன அந்த 4வது வார்த்தை ஜோசப் வெயிட்டட் பேஷண்ட்லி, அதாவது யோசேப்பு பொறுமையாய் காத்திருந்தார். தன்னுடைய அந்த சொப்பனம் அவருடைய வாழ்க்கையிலே உடனே நடைபெறவில்லை. அந்த சொப்பனம் நிறைவேறுவதற்கு பல காலங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆனது. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன செய்தது, அந்த சொப்பனம் நிறைவேறுவதற்கு ஆனது. இப்போ இந்த பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து போன இந்த யோசேப்பு, இவ்வளவு கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போன இந்த யோசேப்பு அந்த தரிசனம் நிறைவேறும் வரைக்கும் என்ன செய்தான், பொறுமையாய் காத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது.
பிரச்சனை தான், போராட்டம்தான், கஷ்டம்தான், வலி தான், வேதனை தான், தாங்க முடியாத துயரம்தான். ஆனாலும் ஆண்டவருடைய சரியான நேரத்திற்கு யோசேப்பு பொறுமையாய் காத்திருந்தார். ஆண்டவர்கிட்ட வந்துட்டு, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த சொப்பனம் என்ன செஞ்சிருக்கணும், எனக்கு நிறைவேறி இருக்கணும், நீர் கொடுத்து என்ன ஆகிவிட்டது, பல நாட்கள் ஆகிவிட்டது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கவில்லை. ஆண்டவரே நான் இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் நீ கொடுத்த சொப்பனத்தின்படி, ஆனால் நான் என்ன செய்யப்படவில்லை, உயர்த்தப்படவில்லை. அதற்கு மாறாக நீ கொடுத்த சொப்பனத்திற்கு மாறாக என் வாழ்க்கையிலே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. யோசேப்பு வாழ்க்கையில் அப்படி தான் நடந்து கொண்டிருச்சு. ஆனால் யோசேப்பு ஆண்டவரிடத்தில் அப்படிப்பட்ட எந்த ஒரு வேண்டுதலையும் வைத்ததாய் வேதாகமத்திலே சொல்லப்படவில்லை. ஆனால் யோசேப்பு என்ன செய்தார், பொறுமையாய் காத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது இந்த பொறுமையாய் இருக்கிற அந்த ஒரு கேரக்டரை யோசேப்பு இடத்துல நாம் கற்றுக்கொள்ள முடியும். அநேக நேரத்தில் பிரச்சனை வந்தோடனே, போராட்டம் வந்து நமக்கு என்ன வரும், கோபம் வரும். அநேகருக்கு ஆண்டவர் மேலே கோவப்படுவோம், அல்லது நம்ம பக்கத்தில் உள்ளவங்க மேலே கோவப்படுவோம். ஆனால் இங்கே யோசேப்பு யார் மேலேயும் கோவப்படலை. சகோதரர் மேலே கோவப்படலை, போத்திபார் மனைவி மேலே கோவப்படலை, தன்னை மறந்து போன பானபாத்திரக்காரன் மேலே கோவப்படலை. யோசேப்பு ரொம்ப காமாக, கம்போஸ்டாக, ரொம்ப பேஷண்டாக இருந்தார். இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலே ஆண்டவருக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஒரு பொறுமையாக இருந்து ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்திருந்தார். ஆனால் அவருடைய இந்த நெடுங்காலமான அல்லது ஒரு நீண்ட நாள்னு சொல்லலாம். எவ்வளவு நாட்கள் என்று வேதாகமத்தில் குறிப்பிடவில்லை. ஒரு சில காலங்கள் ஆயிருக்கலாம். ஆனால் அவர் காத்திருந்த அந்த ஒரு தாமதங்கள் வீணாக என்ன செய்யவில்லை, போகவில்லை. ஆண்டவர் சரியான நேரத்தில் யோசேப்பை எகிப்திற்கு அதிபதியாய் உயர்த்துகிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு காலை கூட அசைப்பதற்கு யாருக்கும் என்ன இல்லை, உரிமை இல்லைங்கிற அளவுக்கு ஆண்டவர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு எபிரேய மனுஷனை எகிப்திலே அதிபதியாக உயர்த்துகிற காரியத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, தன்னுடைய வியாகுலத்தின் பாதையிலே, பிரச்சனையின் பாதையிலே யோசேப்பு ஆண்டவருக்கு பொறுமையாய் காத்திருந்தார். இப்போ நாம் முதலாவது பார்த்தோம், யோசேப்பு நெவர் கொஸ்டின் காட், அதாவது ஆண்டவரிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. அதுதான் யோசேப்புடைய முதல் ரெஸ்பான்ஸ். ஆண்டவருக்கு தன்னுடைய கடினமான பாதையில் எப்படி பதிலளித்தார்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவது எப்படி பதிலளித்தார்னு பார்த்தீங்கன்னா, ஜோசப் ட்ரஸ்டட் காட், ஆண்டவரை நம்பினார் அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடிந்தது. மூன்றாவதாக ஜோசப் ரிமைன் ஃபெய்த்ஃபுல், அதாவது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். நான்காவது மற்றும் கடைசி ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோசப் வெயிட்டட் பேஷண்ட்லி, அதாவது யோசேப்பு ஆண்டவருடைய நேரத்திற்காக அல்லது ஆண்டவருக்காக என்ன செய்தார், யோசேப்பு பொறுமையாய் காத்திருந்தார் அப்படிங்கிற அந்த 4 காரியத்தையும் பார்த்தோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது நாம் ஆண்டவருக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், நாம் எப்படி பதில் அளிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், யோசேப்போட வாழ்க்கையிலேருந்து நாம் இந்த 4 காரியத்தை என்ன செய்திருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளோ போராட்டங்களோ வரும் பொழுது நீங்கள் அந்த பாதையில் கடந்து போய் கொண்டிருப்பீங்க அப்படின்னா பாருங்கள், யோசேப்பை போல் என்ன செய்யாமல் நம்ம கேள்வி கேட்காமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்பை போல ஆண்டவரை நம்புவதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். யோசேப்பை போல உண்மையாக இருக்கணும். பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருக்காக உண்மையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் யோசேப்பை போல பொறுமையாய் காத்திருக்கிறவர்களாய் மாறுவதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராக, உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஆண்டோட முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர் அதே அந்த யோசேப்பு நடந்து கொண்டதை போலவே தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்போது யோசேப்பு எப்படி நடந்து கொண்டாரோ அதே போல் நாமும் நடந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனை அப்பா, யோசேப்பு வாழ்க்கையிலிருந்து தகப்பனை தன்னுடைய பிரச்சனையின் அப்பா அந்த பாதையிலே யோசேப்பு உமக்கு எவ்வாறாக பதிலளித்தார், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணார் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அதே போல் நாங்களும் அப்பா தகப்பனே அப்போ எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா நம்புவதற்கு, அது மாத்திரம் இல்லாமல் உமக்கு உண்மையாக இருப்பதற்கு, உமக்கு பொறுமையாக காத்திருப்பதற்கு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க. அப்பா எங்களை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அப்பேற்பட்ட நல்ல கிறிஸ்தவர்களாய், நல்ல ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய், நல்ல விசுவாசிகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீங்கள் எங்களோட அப்பா இடைபடுங்க, பேசுங்க. உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.